ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, இந்த இசுசு டம்ப் ட்ரக்கோட வீடியோ உண்டு. இப்போ ரெண்டாவது வண்டி ரெடி ஆகிட்டு அந்த வீடியோ தான் இது. பாருங்கள். என்னென்னா முன்னுக்கு இந்த வீன் ஸ்க்ரீன் உடஞ்சிருக்குது. உடையில முன்னாடி அடிபட்டு உடஞ்சி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கிளாஸை மாற்றிருக்காங்க. அது எப்படின்னா அந்த முன்னுக்கு அடிபட்டு வளைஞ்சதை நிறுத்தலை, அந்த ஃப்ரேம் வளைஞ்சி கிடக்குது. அப்படியே வச்சு ஒட்டு கிளாஸ் தானே ஒட்டிருக்காங்க, அப்படியே வச்சு ஒட்டிருக்காங்க. இந்த நான் தட்டுறதுக்கு பாருங்கள், அந்த துண்டோடு அப்படியே விட்டாங்க. அதனால இப்போ கொஞ்சம் தட்டி சின்ன சின்ன டிங்கர் வேறு இருக்குது, தட்டி நிமித்தி செட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ முன்னுக்கெல்லாம் தட்டி நிமித்தியாச்சு. இப்போ கொஞ்சம் அங்கே செய்து அறிக்கையெல்லாம் லெவல் பண்ணி போட்டு பார்த்தீங்கண்ணே சின்ன சின்னது இருக்குது. என்னென்னா வருது இல்லது தட்டி பார்த்து நிமித்து ஏன்டா கட் பண்ணியெல்லாம் எடுத்து செய்ய தேவையில்லது. அப்படியே நோமலாக தட்டி நிமித்துற மாதிரி தான் பிளானு. இதை நிமித்தியாச்சு. இப்போ என்னென்னா தட்டி வருது இல்லாது, அதனால் என்ன அப்புறம் செயின் பிளாக்கை போட்டு இழுக்க இல்லாது. செயின் பிளாக்கை போட்டு இழுக்காம அது செயின் பிளாக்கு வண்டி விழுது. அதனால் பின்னி செயின்லாம் போட்டுக்கணும். அதை விட ஈஸியாக பண்ணுவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 2 குழுப்பு முன்னாடி பின்னாடி 2 குழுப்பையோட சரி வந்துட்டு பாருங்கள். லெவல் ஆகிட்டு பாருங்கள். இப்போ அப்படி இருக்கேன்ட்டு லெவல் பண்ணியாச்சு. என்ன இது அவ்வளோ பெரிய வேலை இல்லைன்றதுக்காண்டி எனக்கு கெரியாக முடிக்கணும். அதுதான் நம்மளோட இது, கெரியாக முடிக்கணுன்றதுக்காண்டி அப்படியே வச்சு இழுது செயினை போட்டு இழுத்து நிறுத்தியாச்சு. சின்ன சின்ன உள்ளே பாருங்களேன், அந்த ஏசி இதெல்லாம் உடஞ்சி வைத்து அதை அப்படியே வச்சு செஞ்சுருக்காங்க. இப்போ ஏசி இல்லை, ஏசி கேன்சல் ஆகிடுது. அப்போ இது என்னச்சுன்னா அப்படியே வச்சு முடிஞ்சு போட்டு இப்போ தட்டி நிமித்தியாச்சு. அடுத்தது மாஞ்சலாம் போட்டு சின்ன சின்ன டேமேஜ்கள் தானே இருந்தது. அப்போ இந்த வண்டிலாம் கொஞ்சம் வேலை கூட இருந்தது. தட்டி நிமித்தியாச்சு. இங்கே வரையும் முடிஞ்சு கேஸ் வெல்டிங்கில் எல்லாம் சரி. என்னென்னா இந்த லொக்கு செட் ஆக மாட்டேன்றது. இந்த லொக்கை கொஞ்சம் தட்டி நிமிதி போட்டோம். என்னென்னா அது சின்ன ஒரு பின் தான், பின்னோட அந்த பின்னை கொஞ்சம் நிமிதி போட்டோம். சரி வந்துட்டு இனி அடுத்தது என்னென்னா மாஜனும் போட்டோம். என்னென்னா எல்லா வேலையும் நம்ம தான் செய்கிறேன். பெயிண்டிங், டிங்கர், பெல்டர் எல்லாம் நம்ம தான். அதனால் வர மாதிரி பண்ணுறான். இதான் அந்த டோர் நான் சொன்ன டோர் பெருசாகிட்டோம். லொக்கு செட் பண்ணி கொண்டிருக்கேன். லொக்கும் பாருங்கள், லொக்கு முடிஞ்சு இந்த சைட் தான் அடிபட்டு செஞ்சுறாங்க. அடிபட்டு செஞ்சு ஃப்ரேம் அடித்து கொண்டிருக்கேன். இந்த அந்த டோர் எக்ஸ்டென்ஷன் பண்ணது, பெருசாக்குனது. இப்போ இந்த மக்காட்டு தான் அடிக்க மக்காட் 4 மக்காட் அடிக்கி 2 இதுக்கு 2 அதுக்கு. இந்த சைடு முடிஞ்சது பாருங்கள். இது சும்மா நார்மலாக தான் பின்தொண்டு தானே நார்மலாக செய்யட்டான்னா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுப்போம். வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டு போகிறதான். அப்போ அதனால் இங்கே ஒர்க் ஷாப்பில் போகிற வேலையை தான் எல்லாம் காட்டணும் பண்ணுறதுக்காக வேண்டி பெயிண்டிங் முடிஞ்சுங்க. சின்ன சின்ன இதுகள் தான் இருந்தது. அப்போ அதெல்லாம் சும்மா ப்ரைமர் அடிக்கிட்டு போட்டு இது செஞ்சாச்சு. இது அந்த முன் போனட் இந்த வண்டியில் இப்போ நான் நிமித்தினது தான் அது. அங்கே வைக்கிறது மக்காட் 4 மக்காட் அடிக்கிறது. இப்போ 2 மக்காட் இந்த வண்டிக்கு, 2 மக்காட் முன்னாடி இருந்த வண்டிக்கு ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வண்டிக்கு இதில் சின்ன சின்ன டச்சப்பில் பண்ணி போட்டு ஃபுல்லாக ஒரு கோடு தானுங்க, ஒரு கோடு தான் அப்படி அடிக்கி செஞ்சு போட்டு பார்த்தீங்கண்ணே பெயிண்ட் அடிச்சாச்சு. என்ன மெல்லிஷாக ஒரு கோடு அடிச்சுட்டு அதுக்கு மேலால் கொஞ்சம் அடிக்க போட்டு ஒரு டின்னர் விட்டு அடித்து கிளியர் பண்ணிவிட்டு. ஏன்னா சிலவும் அவ்வளோ போகக்கூடாது அவங்களுக்கு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க சிலவு போகக்கூடாது தான் அவங்களுடைய இது. அப்போ அதனால மெல்லிஷா ஒரு கோடு அடிக்கி வண்டியை பாருங்கள், அடிக்க முடிய பாருங்கள். நல்ல பீசி நல்லா வந்துருக்காங்க. பார்த்தீங்கண்ணே என்னென்னா இப்போ முடிஞ்சது, வண்டி முடிஞ்சது. இப்போ சின்ன வெளியே குளத்தில் தண்டி குளத்தில் அடிக்குது. இப்போ இதுக்கு அடுத்த ஃபைனல் அடிக்கும். இப்போ தான் இந்த ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி வரோம். பாருங்கள், வண்டி ஒரு லெவல் ஆகிட்டு என்னடா ஒரு கோடு அடிக்க போட்டு ஃபுல்லாக திரும்ப மேலால் ஒரு கோடு அடிக்கிட்டு அதுக்கு மேலே டின்னர் கோடு அடிக்கா கொஞ்சம் ஷைனிங் பெற முடியாது. டின்னர் கோடு அடிச்சு வண்டி முடிஞ்சு பாருங்கள். இப்போ என்னடா இந்த வேலை சின்ன சின்ன வேலைகளுக்கு ஃபிட் பண்ணியாச்சிடலாம். இனி அடுத்தது என்ன வீன் ஸ்க்ரீன் மாட்டணும். அதையும் மாட்டிட்டு இப்போ இந்த சைட்டு கிளாஸ் எல்லாம் மாட்டோம். சைடு கிளாஸ் வீன் ஸ்க்ரீன்லாம் மாட்டிட்டு ஃபுட்டுக்கும் அடிக்கலை, ஃபுட் அடிக்கலை. இப்போ ஃபுட்டையும் அடிக்கிடுவோம். கையோட கொண்டு போட்டு உடனே இதை போட்டு ஃபுட்டையும் அடித்து கொண்டு வைக்கிறோம். பாருங்கள், பின்துண்டுக்கு கீழே ப்ளவுட்டுக்கு இந்த இதுக்கு, அதாவது கீழே ப்ளவுட்டுக்கு இது அடிக்கலை. பெயிண்ட் அடிக்கலாம், டிக்ரோஸ் தான் அடிப்போம். கொண்டு இதை பாருங்கள், இந்த லோகோ கட் பண்ணி அடிக்கிறோம். என்னென்னா இதுதான் இப்போ இசுசுக்கு வர ஒரிஜினல் லோகோ. முன்னாடி இருக்க மாதிரி இல்லை, இப்போ இதுதான் இந்த லோகோ. அப்போ இந்த லோகோ என்ன பார்த்தோம் ஒன்றும் செய்யலாது. வேறு இதான் போட்டுனேன். இப்போ இதுக்கு
சேறு தாங்கி. இப்போ சேறு தாங்கிக்கு சும்மா மட்டும் நல்லா அறியாண்டு கூட உடனே புருஷ கலண்டர் ஒன்று எடுத்து கட் பண்ணி அதே மாதிரி கட் பண்ணி அடிக்கி மாட்டி விட்டோம். இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. அடுத்த வண்டிக்கு ஃபிட் பண்ணல. அப்போ அதுக்கு செய்கிற தூரம் எல்லா விஷயத்தையும் ஒன்று பாருங்கள். ஒரிஜினல் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது ஹெட்லைட் மங்கி போய்து. அதனால் 2000 பேப்பரை போட்டு வெட்டி போட்டு கிளியர் அடிச்சு விட்ருக்கேன். கிளாஸ் மாட்டப்புறம் பாருங்கள் அப்படி எனக்கு கிளாஸ் மீட்டர்லாம் உடஞ்சி உள்ளே எல்லாம் போய்த்து. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேலே உடஞ்சி போய்த்து. எல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி போட்டு ரன்னிங் கண்டிஷன் ஆக்கி வச்சுருக்கேன். என்னடா ஒர்க் ஆகாமல் இந்த முன்னாடி இப்போ ரிப்பேர் பண்ணி இருக்குது. ரிப்பேர் பண்ணி போட்டு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணுறது தான் பண்ணி இப்போ எல்லாம் ரிப்பேர் பண்ணியாச்சு. மாட்டி செக் பண்ணி போட்டு ஆக்கள் இருக்கு. அங்கே மாக்கள் எல்லாம் வேறு வாட்டிகள் தான் நான் ஆக்களை வச்சு பழக்கி பண்ணி கொண்டிருக்கிறேன். முக்கியமான வேலையில் நான் கொஞ்சம் காட்டி கொடுப்பேன். கேலாம் அவனை ஃபிட் பண்ணுவான் பிடிக்கணும். பிடிக்கணும் திறமையான ஆக்கள் தான். ஆக்கள் பிரச்சனை இல்லை. எல்லாம் மேப்பாளிகள் தான். எல்லாம் மேப்பாள் நாட்டுக்காராக்கள். திறமை இருக்க ஆக்கல்ல பாருங்கள். வேலை இதெல்லாம் ஸ்பீட்லாம் வேலை ஆகிறது. இப்போ எல்லாம் ரிப்பேர் பண்ணியாச்சு. அதையும் மாட்டி விட்டோம் பிடிச்சி. இனி கிளாஸு சிலிக்கோனை மாட்டி போட்டு சிலிக்கோன் அடிக்க போட்டு கிளாஸ் தூக்கி மாட்டி டேப் போட்டுவிட்டா அவர் வேலை முடிஞ்சிடும். என்ன வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. நீங்கள் அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றதுக்காண்டி போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் எத்தனை நிமிஷம் ஆகி 7-8 நிமிஷம் வீடியோங்க. பார்க்குறது நல்லா தான் இருக்கும். பாருங்கள் வீடியோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் இல்லாமல் தான் கிடக்குது. 2018ஆம் ஆண்டு துவங்கின வீடியோங்க. ஒன்றும் இது இல்லை. ஆனால் ஓடுது இல்லை. ஒன்றும் இல்லாட்டி பரவாயில்ல. வீடியோ கொஞ்சம் போடுறதுக்காக வேண்டி ஓடுனா கூட சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம கம்பெனி லோகோ. இதுதான் பேர் நம்மட. அப்போ அது அடிக்க தானே வேணும். அரபிலையும் இங்கிலீஷ்லேயும் கம்பெனி லோகோ அடிக்காச்சு பாருங்கள். இதுக்கு கீழே தான் அந்த இசுசு பேர் வேறு இது வரும். அதை கலட்டி வச்சுருக்கி நீங்கள் அதை இதை காயத்தான் அதை ஒட்டணுன்றதுக்காண்டி இது அடிக்க முடியாது. விட்டு வச்சுருக்கு. இந்த டோர் இல்லாமல் இருந்தது. இந்த டோர் நாங்கள் அடிக்க போட்டாங்க. வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு பார்க்க. இது கொஞ்சம் கருப்பு அடிக்க போகிறேன். அடித்தா கொம்பு சரி கருப்பு அடிச்சாச்சு பாருங்கள். அந்த கருப்பு மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு குறையாக இருந்தது. ரைட் அதையும் அடித்தாச்சு. அடிக்க தான் அதில் லுக் வரும். ஓகே மறுபடியும் வரும் கண்டி. இந்த சைட்டெல்லாம் இத்து போயிருந்ததுங்க. எல்லாம் மாற்றினது. இந்த துண்டெல்லாம் மாற்றினது அந்த வீடியோ பிடிக்கலாம் போயிட்டு இதெல்லாம் அடிபட்டு செஞ்சினாங்க இந்த சைட்டில். டீட்டெயிலாம் நன்றி வணக்கம். வீடியோ தான் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஒர்க் ஷாப்பில் போகிற வீடியோ எல்லாம் நான் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறேன். நம்ம பண்ணுற வேலையை நமக்கு ஒன்றும் இது இல்லை. எந்த வேலை கொடுத்தாலும் செய்யணும். செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். பிரச்சனை இல்லை. வேலையை பற்றி கவலை இல்லை. எந்த வேலைனாலும் ஓகே தான். என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னாண்டா அப்படி தான் கம்பெனி தானே. கம்பெனி என்ன நமக்கு நம்மளோட வேலை மட்டும் டெய்லி கிடைக்காது. அது மட்டும் உட்காந்துருக்க முடியாது. அதனால் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நம்ம ஆக்களை மெயின்டைன் தான் பண்ணுறது. நான் இருந்தால் கூட நமக்கு இருக்கல சும்மான்றதுக்காண்டி வேலை பண்ணி கொண்டு இருக்கணும். சரிங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்தது வந்து நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் பட்டன் அமுத்துங்க மக்களே. நன்றி வணக்கம் மக்களே.